எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் குரு வாழ்க, குருநாதன் வாழ்க, எந்தன் வாழ்க, எந்த ஆசாரி வாழ்க, எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறவேனே. ஓம் பம்பாராகிய நம, ஓம் பம்பாராகிய நம, ஓம் பம்பாராகிய நம. சர்வ உலகத்திலும் எங்கும் வியாபித்து கொண்டு உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் காத்து ரசித்து கொண்டு உள்ள நான் வணங்கக்கூடிய வராகி தேவியுடைய அன்னை கருணை பரிபூர்ண கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு அற்புதமான ஒரு ராஜநிலை டிவியில் ஒரு நல்ல கருத்தரங்கில் ஒரு பரிகாரங்கள் சொல்வதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த பரிகாரங்களை தொடர்ந்து கேட்டு பலனடையுங்கள். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் பணம் சம்மந்தமான விஷயங்களை சொல்ல போகிறேன். பணம் சம்மந்தமானதான் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை பணம்ங்கிற விஷயம். அது சம்மந்தமாக எது வருதோ 2-3 தொகுப்பு கொடுக்குறேன். அதுக்கு அடிப்படையில் என்னென்னா, இந்த பஞ்சபூத வழிபாடுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான். இந்த பஞ்சபூத வழிபாடுன்னு என்னங்கிற ஒரு விஷயம் போது அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். முதலோட அடிப்படை பஞ்சபூத வழிபாடு எப்படி. இப்போ நம்மளுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சொல்லிடுறாங்க. அப்போ அந்த 3 பேரும் தான், அந்த 5ம் தான் இருக்கக்கூடிய இடம். 5ங்கிறது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டாங்க. நம்முடைய ஜாதகத்தில் நிலத்திலையும் கிரகம் இருக்கும், நீர்லேயும் கிரகம் இருக்கும், நெருப்புலையும் கிரகம் இருக்கும், காற்றுலையும் கிரகம் இருக்கும். ஆகாயம் அப்படிங்கிறது இந்த 4ம் சேர்ந்தது தான் ஆகாயம். அப்போ ஆகாயத்திலேருந்து காற்று, காற்றுலேருந்து நெருப்பு, நெருப்புலேருந்து நீர், நீர்லேருந்து நிலமும், நிலத்திலேருந்து 4 வகை தாவரங்கள் ஜனனம்ங்கிறது ஒரு பொது விதி. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஜாதகத்தில் பார்க்கும்போது நம்ம எந்த தத்துவத்தில் பிறந்திருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ மேசம்ங்கிறது நெருப்பு தத்துவத்தில் பிறந்திருப்போம். அப்போ எந்த லக்கணமோ அந்த லக்கணத்தோட தத்துவம்ங்கிறதுல தான் நம்ம பிறந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அதே போல் திசை நடத்துபவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த தத்துவத்தை கொடுக்குற மாதிரி தான் பலன்கள் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ முதல் பேசிக்காக வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்கரங்கள் அடிப்படை வச்சே சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு மூலாதாரத்துக்கு குழு திருவாரூரில் இருக்கிற தியாகராஜேஸ்வரர் சுவாமிகள் தான் அந்த சாமி தான், சிவனுடைய அமைப்பு தான் முதல் திருவாரூர் கோயில். அந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய அமைப்பு கொடுக்க வேண்டியது திருவாரூர் கோயில். அந்த திருவாரூர் கோயில் போகணும். அதுக்கு அடுத்தபடியே வரக்கூடிய இடம் என்னன்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நிலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. நிலத்துக்கு கொடுக்குறது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். அதுக்கு அடுத்தபடியே நீர் கொடுக்க திருச்சி திருவானைக்கா. அதே நெருப்பு கூடியது திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதே போல் காற்றுக்கு காளகஸ்தி, ஆகாயத்துக்கு சிதம்பரம் அப்படிங்கிறாங்க. அது முடிஞ்சு மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த மூலாதார கோயிலான திருவாரூர் போகணும். இப்படி தான் ஒரு ரவுண்ட், ஒரு ரொட்டீன் நம்ம ஒரு வழிபாடுக்கு போகும்போது பஞ்சபூத வழிபாடு இப்படி வழிபாட்டுக்கு போகணும். அப்போ ஜாதகப்படி என்னன்னா, எந்த கிரகம் எந்த தத்துவத்தில் இருந்தாலும், ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் திசை நடக்குது 20 வருஷம் சுக்கிரன் தசை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் 20 வருஷமே புத்தி இருக்குது, திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூச்சமநாதன், பிராணன், அதிபிராணன், அதிசூச்சம், இப்படி எல்லாம் கீழே போயிட்டே இருக்கும். போகும்போது எல்லாமே சுற்றி கொண்டே இருக்கு. நம்ம ஃபுல்லாகவே சுக்கிரன் இருவாங்க. இப்போ சுக்கிரன்னா சுக்கிரனுடைய திசையில் வரும், சுக்கிரனோட புத்தி வரும். சுக்கிரனோட புத்தியில் 9 பேர் விடுவாங்க. அப்போ சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் வரும். சூரியன்லேயும் 9 புத்திகள் வரும். அப்போ என்னன்னா, அது நடைமுறையாக அந்த சூட்சமத்துக்குள்ள பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். தினசரி அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு, அந்த பலன்கள் மாறிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பஞ்சபூதங்களை சமப்படுத்தணும்னா அந்த பஞ்சபூத வழிபாடுகள் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அப்போ அவங்கவுங்க ஜாதத்தில் லக்னாதி எதுவோ அந்த லக்னாதிபதியுடைய இடம், உதாரணம் நெருப்பு தத்துவம்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எப்போ உங்களுக்கு புரியுதோ அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, அவங்கவுங்க நட்சத்திரத்தன்னைக்கு போங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னா நம்ம பொதுவாக போகணும்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சனிக்கிழமைக்கு போங்க. சனிக்கிழமை போய் திருவண்ணாமலை சுற்றுங்க. நவகிரகங்களுடைய பாதிப்புகள் நம்மளுக்கு எதுவும் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் இருந்தது, அற்புதமான இடம் அல்லவா, இடைக்காட்டு சித்தர் இருந்த இடம். அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டுலாம். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. இதே
காளகஸ்திங்கிறோம். காளகஸ்தி அன்னைக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போய் இரவு ஒரு 6 மணிக்கு மேலே போய் அந்த கோயில் உட்காந்துட்டு அங்கே வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த கோயில் சாத்த வரைக்கும் இருந்து வழிபாடு பண்ணி தொழில் ஓடாத தொழில் ஓட சாமி. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். வண்டி வாங்கணும் ஓட மாட்டேங்குது, காரு வாங்கணும் ஓட மாட்டேங்குது, தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஓட மாட்டேங்குது, எந்த தொழிலும் வந்து நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்க வந்து காளகஸ்திக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போயிட்டுலாம். அது அந்த அஷ்டமி அன்னைக்கு போல பர்டிகுலர் என்ன கிழமை இருக்கணும்? செவ்வாய்க்கிழமையா இருக்கணும். செவ்வாய்க்கிழமை அஷ்டமி. அப்போ அஷ்டமி வரலைன்னா பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை போய் பாருங்க. மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து அந்த கோயில் வழிபாடு. ஏன்னா வந்து அந்த காளகஸ்தி போயிட்டு வந்தோம்னா எதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தோஷமும் விளைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கார் புதுசாக வாங்கினோம், ஓடணும், வாடகைக்கு ஓட்டுருக்கு வச்சுருந்தோம், ஓட மாட்டேங்குதுன்னா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து பாருங்கள். வாழ்க்கையின் மாற்றம்ங்கிறது என்னென்னா ஒரு வழிபாடு வந்து முழுசாக போனால் தான் மாற்றம் கிடைக்கும். அதாவது யோகம் வர காலையிலையும் தோஷம் எங்க மாலையிலும். அப்போ நமக்கு தோஷம் எந்த வகையில் தோஷம் வந்திருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உள்ளது தான் வழிபாடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே போல் வந்து ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி வழிபாடுகள் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடுகளை வச்சுக்கலாம். யார் யார் எந்த தத்துவத்தில் பிறந்தீங்களோ அந்த தத்துவத்தை வழிபாடு பண்ணிக்கலாம். வேற ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ மிதனத்தில் வந்து ஒரு கிரகம் ரூலிங் பண்ணுது அப்படின்னா மிதனத்துக்குரியது காற்று, காற்றுக்கு காளகஸ்தி, காளகஸ்தி போயிட்டு வரலாம். அப்போ நம்ம காளகஸ்தி போடலாம். வீட்டில் என்ன அப்படின்னா சப்தங்கள் ஏதாவது மந்திரங்கள் ஒலிக்கூடலாம், நம்ம மந்திரங்கள் படிக்கலாம். இந்த வேலைகள் எல்லாமே செய்யலாம். ஏதாவது ஒரு மந்திரங்கள் நம்மளுக்கு இப்போ உதாரணம் வந்து அந்த வீடு எந்த தத்துவத்துக்குரிய அந்த தெய்வங்களை வழிபடலாம். அதெல்லாம் வழிபடும் போது அது நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இது வந்து பஞ்சபூதத்துடைய ஒரு வழிபாடு, சிம்பிளான வழிபாடு ஆச்சுங்களா. இது வந்து என்னன்னா ஒரே நாளில் சுற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அந்தந்த தத்துவத்துக்குரிய நாள்லேயே சுற்றலாம். அந்தந்த தத்துவத்துக்குரிய நாள்லேயே சுற்றிட்டு வரலாம், தப்பு கிடையாது. மேன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வழிபாட்டில் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். சரி, ரைட். இனி அடுத்தது வந்து பணம் வரணும். பணம் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது பணத்துக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமிக்கு என்னன்னா பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் அவளுக்கு 4 கை இருக்குது இல்லைங்களா. 4 கையில் மேல் 2 கையிலையுமே தாமரப்பூ, செந்தாமரத்தூ வச்சிருப்பாங்க அந்தம்மா. அப்புறம் கீழே இருக்கிறது காசு பணமெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறது தான். அப்போ அந்த தாமரை பூவில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மகாலட்சுமி வழிபடணும்னா தாமரைப்பூ கொண்டு வந்து பூஜையில் வைக்கணுமுங்க. தாமரைப்பூ வைக்கணும், தாமரை மணி வைக்கணும், தாமரை மணி மாலை கழுத்தில் போட்டுக்கலாம். ஜெபம் பண்ணும்போது தாமரை மணி மாலை வச்சு ஜெபம் பண்ணலாம். இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அப்போ எப்படி மகாலட்சுமி வழிபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கரவரைங்க, சரிங்களா. அந்த சுக்கரவரையில் என்ன பண்ணுறீங்கன்னா 6 to 7 சுக்கரவரையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு முறைப்படி ஒரு பூஜை பண்ணுறதே பண்ணலாம். ஒரு வாழை இலை போட்டு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி போட்டு அதற்கு மேலே வந்து ஒரு கலசம் வைத்து கலசத்துக்குள்ளே வந்து ஜலம் விட்டு அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன பொருட்களை போட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் ஒன்று மாவிலை வச்சு அதுக்கு மேலே வந்து தேங்காய் வச்சு தேங்காய்க்கும் ஒன்று பொட்டு வைக்கணும். கலசத்துக்கு 4 இடத்துல போட்டும் தேங்காய்க்கு 3 இடத்துல பொட்டு வைக்கணும். முயந்தால் மல்லிப்பூ போட்டுக்கலாம், தாமரைப்பூ வைங்க. தாமரைப்பூ வச்சு மகாலட்சுமியோட மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள். எது தெரியுதோ பண்ணுங்க. ஒன்றும் அலட்டிக்க வேண்டியதில்லை. முதல்ல வந்து விநாயகர் ஓம் கம் கணபதி நம்ம, அவ்வளோதான் முடிஞ்ச. விநாயகரோட வழிபாடு 3 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணி ஒரு கற்பூரம் பற்ற வச்சு ஆராதனை பண்ணிக்க. அதுக்கு அடுத்தபடி என்ன யார் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நேராக மகாலட்சுமி கிட்ட வந்துடணும். மகாலட்சுமிங்கிறத செந்தாமரைப்பூன்னு சொல்லிட்டோம். அந்த கலசம் வைக்கிற போது கலசத்துக்கு அந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணிக்கணும், செந்தாமரைப்பூ வச்சுக்கோங்க. நமக்கு சிறப்பாக இருக்கும். வெற்றிங்கிறது ஒரு விஷயம் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா அவங்களுக்குரிய பொருள் வச்சாதான் நடக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு 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 வரம் வரணும் தெய்வத்துக்கிட்டனா அந்த தெய்வத்தோட உருவத்தை மனப்பாடம் பண்ணணும். அது என்ன கலர் துணி போட்டிருக்குது, என்ன பூ வச்சிருக்குது, எத்தனை கை இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்தால் தான் அந்த மகாலட்சுமியோட அமைப்பு கிடைக்கும். நம்ம மகாலட்சுமி வந்து அப்போ மகாலட்சுமி வச்சுட்டு மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் இருக்குது, மகாலட்சுமி பீஜம் வந்து இருக்கு, ஓம் ஸ்ரீம் அந்த பீஜம் இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை தெரிஞ்சவாறு நம்ம சொல்லிட்டு வரலாம். இல்லையா 108 மந்திரங்களோட அர்ச்சனைகள் உண்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த பாட்டை வந்து நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா இயன்றதை படிக்கலாம். பெருசு ஒன்றும் நீங்கள் இதுதான் அப்படிங்கிறதில்ல. மகாலட்சுமியோட மந்திரங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை பூராமே படிச்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு மாறும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு அது எதுவுமே இல்லைன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாயை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாயே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு பத்தி காமிங்க, கற்பூரம் காமிங்க, இதெல்லாம் காமிங்க. அழகாக போட்டு பூ வச்சு
பூஜை பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த கலசத்தை வந்து எடுக்கிறதுன இடத்துல உடனே அதுக்கு முறைப்படி அந்த கலசம் தள்ளி கொஞ்சம் நகர்த்தி வடக்க நகர்த்தி வச்சுட்டு பத்தி கித்தி எல்லாம் காமிச்சிட்டு பூஜை முடிச்சுட்டு இதெல்லாமே வந்து முறைப்படி எல்லாம் பண்ணணும். முறைப்படி என்ன பண்ணணும், விநாயகர் வழிபாடு, அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வைக்கணும். கலசம் வந்து மகாலட்சுமி ஒரு தேங்காய் உடை வைக்கணும். அப்போ பூஜை பொருள் உங்களுக்கு எல்லாமே தேங்காய் பழம், சூடம், ஜம்மன், பத்தி குச்சி, சாமணி எல்லாம் முறைப்படி வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்க. மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு கட்டாயம் கேரண்டியாக நம்மளுக்கு இருப்பாங்க. எந்த விதமான மாற்றம் இல்லை. அவங்க வீட்டில் இருக்காங்க நம்புங்க. அப்போ அந்த பூஜை ரூமில் என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா, பழைய பொருட்கள், பூஜை பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. பூவாக இருக்குதா, காஞ்சி போகிற பொருளை தூக்கி வச்சிடணும். அந்த ஊதுபத்தி குச்சியா டெய்லி ஊதுபத்தி வைக்கிறோமா, அந்த ஊதுபத்தி குச்சியை வந்து நம்ம அப்புறப்படுத்திடணும். குப்பைகள் கப்பைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்போ வந்து அந்த வீடு வந்து புனிதமாக சுத்தமாக இருக்குதோ, அந்த இடத்துல இருக்குதோ, அங்கே தெய்வம் கண்டிப்பாக வந்துடும். அழகாக இருக்கணும். சாமி படம் வச்சோம்னா சாமி வந்து அழகாக நெத்தி பொட்டு வச்சு அதுக்கு முறிய அழகாக நீங்கள் வச்சும்போது தான் அந்த மகாலட்சுமியுடைய ஒரு பரிபூர்ண கடாட்சியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. இப்போ இது என்னன்னா ரொம்ப சிம்பிளான இது எப்படி பண்ணிட்டு இருக்கலாம்னா, எப்போவுமே ஒவ்வொரு 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 வெள்ளிக்கிழமையும் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஒவ்வொரு பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிகளை பூராமே அந்த தெய்வம் நம்மளுக்கு காமிச்சிடும். மகாலட்சுமி வீட்லேயே உட்காரக்க ஆரம்பிச்சிருவான். நல்ல வாசனை பொருட்கள் அடிக்கலாம், ஜவ்வாது பூசி விடலாம், சென்ட் அடிச்சு விடலாம். என்னென்ன பொருள் இருக்குதோ அத்தனையும் நம்ம பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் நம்மளுக்கு அனைவருக்குமே கிடைக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுன்னு விஷயம். இப்போ இதே வந்து அதுக்கு மேலே ஹோமம் பண்ணலாம், இதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். எல்லா விஷயமும் பண்ணலாம். சிம்பிளாக பண்ணுற என்னென்ன சூட்சம் இருக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கலசம் வைக்க முடியல அப்படின்னா மகாலட்சுமியோட எந்திரம் ஒன்று வாங்கிக்கோங்க. மகாலட்சுமி எந்திரம் கிடைக்குது, ரெடிமேட் செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கங்க. அந்த மகாலட்சுமி எந்திரத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆனால் என்னென்ன எது வச்சாலுமே பொட்டு வைக்கணும், அதுக்கு பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாமே முறைப்படி எல்லாம் பண்ணணும். பண்ணும்போது தான் அந்த அந்த தேவதையுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஜெயிக்கணும், காசு பணம் சேரணும், தொழில் பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும்னா இதை தவிர வந்து வேற எந்த வழியும் கிடையாது. சுலபமாக நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது வழிபாட்டு முறைகள் உண்டு. இப்போ அதே மாதிரி நான் இன்னைக்கு 1,00,000 சம்பாதிக்கிறேன், 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், எந்த காசும் மிச்சமாகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நான் ஒரு 10, 20, 25 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். ரொம்ப நாளைக்கு முன்னே. அது வந்து சதுரமான உண்டியல். சதுரமான உண்டியல். இந்த சதுரமான உண்டியல் என்னன்னா, பலாமரத்தில் இருக்கலாம் அல்லது மாமரத்தில் இருக்கலாம். அதோட உயரமெல்லாம் உங்களுக்கு வசதி. 1 அடி வேணாலும் வச்சுக்கலாம், 1/2 அடி வேணாலும். சதுரமாக சுட் பி ஸ்கொயராக இருக்கணும். அப்போ கீழே சுற்றிலுமே என்னென்னா 1/2 அடி உயரம் வச்சா 1/2 அடி வச்சிருக்கணும். மேலேயுமே பலகை போட்டு மூடிடணும். அந்த ₹1 காசு போகிற அளவுக்கு மட்டும்தான் துவாரம் இருக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணால் ஆணி படக்கூடாது. அந்த பலகையில் என்ன பண்ணணும்னா ஏதாவது பெவிக்கல் மாதிரி போட்டு ஒட்டணும். அல்லது வந்து அந்த மரத்திலேயே போட்டு ஆக்கிற மாதிரி செஞ்சு ஓட்டை போட்டு தொலை போட்டு பண்ணுவாங்க. மரக்குச்சி ஆணி அடிப்பாங்க. அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்போ வந்து சரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், வீட்டில் பூஜையில் வச்சுக்கணும். பூஜையில் வச்சுட்டு மாசத்தில் நம்ம சம்பாதிக்கிற காசுல ₹1 மட்டும் உண்டியில் போட்டால் போதும். மாசமான இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருதா போதும். நீ பெருசா நினைக்க வேண்டாம். அந்த 10,000 ரூபாயில ₹1 வந்து மகாலட்சுமிக்கு போட்டுருங்க. 2 மாசம் 2 ஆச்சு, வருஷத்துக்கு 12 ரூபாய் ஆச்சு. இப்போ மகாலட்சுமியை நம்ம 12 மாசம் நம்ம எவ்வளவு பணம் படிச்சாலும் நம்ம வாழ்க்கையில் பத்தாது சாமி. நம்ம நினைச்சிருக்கிறோம் 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இது ₹1 சேமிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம பேங்க்ல போடுங்க, அங்க போடுங்க, இங்க போட்டு சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அந்த ஒரு காசை போட்டு பாருங்க, விடாம ஒரு 6 மாசம் 1 வருஷம் போட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம்னு நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கு அனாவசிய செலவு நின்று போயிடும், பணம் நம்மளுக்கு தேவையானது வரும், யாராலும் கொடுத்தவங்ககிட்ட இருந்தால் பணம் வரும்னா வரும். நம்ம நிறைய பேர்த்துக்கு கொடுத்து ஏமாந்துருப்போம். ஏகப்பட்ட ஆளுக்கு கொடுத்து சொந்தம் பந்தம்னு தெரிஞ்சு கொடுத்துருப்போம், எல்லாம் ஏமாந்து போயிருப்போம். அப்புறம் பணம் வரக்கூடிய வழி என்ன அப்படின்னா, எளிமையாக வந்து வழிபாடுகள் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஜோசியம் சம்பாதிக்கிறோம், நம்ம டெய்லி போட முடியாது. அப்போ ஏன்னா தினசரி வருதுன்னு அப்போ வாரத்தில் ஒரு நாள் ரெடி பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு நாளில் வந்து தினசரி ஒரு வாரத்தில் ஒரு நாள் ₹1, டெய்லி ₹1 போட வேண்டியதில் நிறைய பணம் கிடைச்சிருதுன்னு போடக்கூடாது. அந்த போட வேண்டிய அமௌண்ட்டு ₹1. நீங்கள் என்ன பண்ணணும், 4 நாள் 4 வாரத்தில் 4 வாரம். அப்போ 4 வாரத்துலையுமே ஒவ்வொரு காசு போட்டால் போதுமானது. அப்போ நம்ம போடக்கூடிய காசு என்னென்னா, நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ₹1 சிங்கிள் ருப்பி. 1,00,000 சம்பாதிச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இப்போ நம்ம ஜோதிடத்தில் என்ன பண்ணுவோம், காணிக்கை வாங்குறோமா, 101 வாங்குகிறோம், 201 வாங்குகிறோம், 501 வாங்குகிறோம். இந்த ஒன்றையும் கூட எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு ₹1 போட்டால் போதுமானது.
இந்த ஒரு ரூபா அந்த ஒன்று வாங்குறதுல யாருக்கு கொடுக்கணும்? குருவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். வருஷத்துல ஒரு நாள் அந்த குருவுக்கு கொண்டு போய் இந்த 101 201 வாங்குற காசை கொண்டு போய் குருவுக்கு யார் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த குருவுக்கு போய் வேட்டி துணிமணி நேரம் எடுத்து கொடுத்து இந்த காணிக்கையும் கொண்டு கொடுத்து ஆசீர்வாதம் வைக்கும். இப்போ குருவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கணும். குருவை வணங்குறதுக்கு யோசிக்கணும். அந்த தொட்டு கும்பிடலாம், வணங்கலாம், காலை தொட்டு கும்பிடுறது. காலை தொட்டு கும்பிட்டா தான் வெற்றி கிடைக்கும். இப்போ யோசிக்கிறாங்க, நம்ம வளர்ந்துட்டோம், மேலே போகிறோம், சாமி கும்பிடக்கூடாதுங்கிற விஷயம்லாம் கிடையாது. நிறைய பேர் அந்த வெக்கம். இதில் என்ன வழிபாடுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம குரு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த மகான் இறைவனோட அம்சம் தான் அவர். ஸோ அவரை வழிபடுறதுல என்ன குறைஞ்சி போயிருதுன்னு அப்படிங்கிற. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம காலச்சக்கரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, விதவிதமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க நம்மளை நாமளே ஏமாத்துற கண்டிஷன்லேருந்து ஓடிட்டு கொண்டுக்குது. சரிங்களா? அப்போது குருவுக்கு அந்த வரக்கூடிய காசில் நம்ம போட்டுறோணும். அதே போல் என்ன பண்ணணும், நம்ம காசு என்ன பண்ணணும், அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் பூஜை ரூமில் தான் வைக்கணும். சரி, இப்போ நம்ம பண்ணியாச்சு, டப்பா நம்பிடுது. அப்போ டப்பா நம்பின என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மாதிரி டப்பி என்ன பண்ணுவீங்க? அந்த மரப்பெட்டி போட்டாச்சு, நம்ம ஒரு அடிக்கு டப்பா போட்டோம், 10 வருஷமாச்சு நம்பி போச்சு. அதை அப்படியே பூஜையில் வச்சு உடைக்கக்கூடாது, அதே காசு எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே கொண்டு வச்சு புதுப்பெட்டி ஒன்று வச்சு போட்டுவாங்க. மாற்றம்ங்கிறது செஞ்சு பாருங்க, 6 மாதம் செஞ்சு பாருங்க. நீங்கள் என்ன, நானும் அதே மாதிரி தான். யார் வேணாலும் செய்யலாம். நம்முடைய மாற்றத்தை, நம்முடைய உயர்வை, நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை யாருனாலையும் தடை போட முடியாது. அந்த சதுர உண்டியல் இன்னும் திருச்சியில் கடையில் கிடைக்கும். நம்ம செய்யணும், நாமளே செஞ்சுக்கலாம். மரம் ஆகாது, அது மட்டும் தெரிஞ்சுங்க. பலாமரம் செஞ்சு பாருங்க. நிச்சயம் வாழ்க்கையில் என்னன்னா, தினந்தோறும் வெற்றிங்கிறது பணம் வரும்போது நல்லா இருக்கும். அந்த பணத்தை மிச்சம் பண்ணி பார்க்கறதுல இருக்கிற விஷயம் வர்றதை விட மிச்சம் பண்ணி பார்க்கறது இருக்கிற சந்தோஷம் உலகத்திலே யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அளவு முடியாத சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கும். செஞ்சு பாருங்க. ஆனால் பணம் அப்படிங்கிறது நாமளா சேர்த்தி நாமளா சம்பாதிக்கும் போது பணம் வர எல்லாத்தையும் செலவு பண்ணுறோம். நாமளா பார்த்து மிச்சம் வரும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் தாங்காது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு அற்புதமான பலன், ஒரு அற்புதமான பயன் வரணும்னா தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு. அனைவரும் வழிபட்டு மகாலட்சுமியுடைய கருணை பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி.